அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அவன் 3 பேரை வணங்கும்படியாய் பலவந்தப்படுத்துவான். And in the reign of the Antichrist, he will force to worship 3 types of God. ஒன்று வலு சர்ப்பம். One is the dragon. இரண்டாவது மிருகம்னு படிக்கிறோம். அந்த மிருகம் தான் உலகத் தலைவனாகிய அந்திகிறிஸ்து. And secondly, we read about the beast, that is the Antichrist, who is the world leader. அடுத்து 15ஆம் வசனத்துல வெளிப்படுத்தல் 13:15ல மிருகத்தின் சொரூபம் என்று படிக்கிறோம். அதாவது அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்துல ஒரு சொரூபம் காணப்படும், சிலை காணப்படும். And as we read in Revelation the 13th chapter the 15th verse, and we read about that image there, which is the image of the exact image of Antichrist there. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak, and cause that as many as would not worship the image of the beast should be killed. எல்லா பெற்றோரும் தயவு செய்து நான் கேட்கிறேன், மனத்தாழ்மையோடு கேட்கிறேன். With all humility I plead to all the parents. கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிடம் பேசுவதை கவனமாய் கவனியுங்கள். Listen very carefully for what I am going to speak for a few minutes, that is for 20 minutes. இங்கே ஒரு சொரூபத்தை பார்க்க, மிருகம் என்பது அந்திகிறிஸ்து. அந்த உலகத் தலைவனுடைய அதே ரூபத்துல முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா அந்த ஒரு மிருகம், இன்னொரு மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி, அது சொல்லுது மொத்த உலகத்துக்கு கட்டளையிடுகிறது. இந்த மிருகம் அந்த அந்திகிறிஸ்து அதே ரூபத்துல சொரூபங்கள் செய்ய வேண்டும். And this beast, which is the world leader, which is Antichrist, in the exact replica, image has to be made. இந்த சென்னையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலையை பார்க்கலாம். And in Chennai you can see MGR statue. கருணாநிதி சிலையை பார்க்கலாம். You can see Karunanidhi statue. ராஜீவ் காந்தி சிலையை பார்க்கலாம். You can see Rajiv Gandhi statue. அப்ப சில உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கு சிலை இருக்குது, மரித்து போன தலைவர்களுக்கு சிலை இருக்குது. And there are statues for leaders who are alive, and there are statues for leaders who are passed away. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது அவருடைய சிலைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டது. கோர்ட் அதை கண்டித்தது. And when Mayawati was the chief minister in Uttar Pradesh, she had erected statues in many places. The court had condemned her that. அதுபோல அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அவன் உலக தலைவன் ஒரு இடத்துல இருப்பான், அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள சிலைகள் சொரூபங்கள் முழு உலகத்திலும் நடமாடும். And this world leader, the Antichrist, he will be in one particular place, but the replica of his image shall be found in many parts of the world. இப்போ ஒரு காந்தி சிலைன்னு சொன்னா அந்த சிலை வைத்த இடத்திலேயே வருஷக்கணக்கு அப்படியே அங்கே நிக்குது. And when you take for example the statue of Mr. Gandhi, the place where it has been erected, it remains there forever. ஆனா அந்திகிறிஸ்துவின் நாட்கள் வரக்கூடிய அந்த சிலையானது வெளிப்படுத்தல் 13:15 கவனமா படிங்க, அந்த சிலை அந்த சொரூபம் பேசக்கூடியதா இருக்கும். And if you read carefully in Revelation the 13th chapter the 15th verse, that image of the Antichrist has the ability to speak. யார் அந்திகிறிஸ்துவை வணங்கவில்லையோ, யார் அந்த சொரூபத்தை வணங்கவில்லையோ, யார் வலு சர்ப்பத்தை வணங்கவில்லையோ அவர்களை தேடி சென்று கொலை செய்யுமா. And whosoever had refused to worship this Antichrist, the dragon and this beast, it will go seeking after them and it will kill them. ஆராய்ச்சியாளர்கள் கேட்டார்கள், இந்த தீர்க்கதரிசன வசனத்துக்கு முன்பாக பரியாசம் பண்ணினார்கள், ஒரு சொரூபம் பேசுமா, ஒரு சிலை பேசுமா, சிலை நடக்குமா, சிலை மனிதனை கொலை செய்யுமா. And the researchers had mocked, comparing this particular prophetic verse, saying, can a statue walk, can it talk, or shall it commune? 80 வருடங்களுக்கு முன்பாக, 80 years back. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்களில், but during our days today, எந்திர மனிதன் ரோபோக்கள் உண்டாயிருக்கிறார்கள். and there are மனித ரோபோக்கள், and there are robots that are replica of men. ஒசாகா பல்கலைக்கழகத்தில் in Osaka University, ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், Hiroshi Ishiguro, a researcher, a scientist, தன்னுடைய அதே ரூபத்திலே ஒரு எந்திர மனிதனை செய்திருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் அந்த அவருக்கு பதிலாக இந்த எந்திர மனிதன் ரோபோக்கள் செய்கிறார்கள். And he has created a robo of exact replica of himself. Whatever he wants to do, this robo is able to execute that. இதை கண்டுபிடித்து சில வருஷங்கள் ஆகிவிட்டது. And there are so many years that have passed having he invented this. ஆனா சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டினார். But there was a conference that were called for recently. அவர் என்ன செய்தார்? What did he do? என்னுடைய ரூபத்தில் காணப்படக்கூடிய இந்த எந்திர மனிதனை உங்க யாருடைய ரூபத்திலோ, ஒரு பெண்ணுடைய ரூபத்திலோ ஆணுடைய ரூபத்திலோ, உங்க யாருடைய ரூபத்திலே நான் மாத்தி காட்டலாம்னு சொல்லி அப்படி மாற்றி காட்டினார். And he demonstrated and challenging people there, saying, this image, this robo that is in my image, I can transform it in the exact image of any woman or any man, and he did so. நம்முடைய நாட்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட எந்திர மனிதர்களை குறித்து பத்ம தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். Unto John, who was in captivity in the Isle of
இந்த ரோபோக்கள் அவர்கள் சித்திரவதை செய்யக்கூடியவர்களாக அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும், வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும், எந்திர மனிதனை வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் புசிக்க கிடைக்காது, குடிக்க கிடைக்காது, வஸ்திரம் கிடைக்காது, தங்க இடம் கிடைக்காது. And during the time of the reign of the Antichrist, these robots are the ones that will force those people who have been forsaken, that if they fail to worship this image, they will not get food, they will not get shelter, they will not get clothing or anything. அவங்களுக்கு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். And there is only one option for the forsaken Christians. எப்படி ஆயிலும் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து 3 வருஷம் ஜீவிக்கணும். மரணம் எப்போ வரும்னு தெரியாது, மரணம் எப்போ வரும்னு தெரியாது. 1 வருஷத்துலயே வரலாம், 3 வருஷத்துலயே வரலாம். And they will not know that when the death will come, it will come in 1 year or in 3.5 years. They have to resist the Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அவனை வணங்குகிறவர்களுக்கு தான் ஆகாரம் கொடுக்கப்படும். And only food will be served unto them that worship him. அது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நிறுத்து கொடுக்கப்படும். And in Revelation the 6th chapter, we find that it shall be weighed and given. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our நீங்க God. சற்று யோசித்து பாருங்க, 3 நாள் உபவாசம் எடுக்க நமக்கு முடியல. And just imagine, we are unable to take fasting for 3 days. சிலர் வியாதிப்பட்டிருக்கிறோம், சுகர் வியாதி இருக்குது, அல்சர் வியாதி இருக்கு, பல வியாதிகள் இருக்கு. And some of us have been sick, we have ulcers, we have diabetes and so on. பரிசுத்தவான்கள் ஈஸ்டர் வீக்ல 7 நாள் எடுங்கன்னு சொல்றாங்க. And in the Easter week, the saints of God are counseling us to take fasting for 7 days. ஒருவேளை பாஸ்டிங்னு சொன்னா கூட ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிரோம். And probably we say fasting, but we drink apple juice. ஒரு நேரம் சாப்பிடுறது, ஒரு நாள் சாப்பிடுறது, ஒரு ஆப்பிள் ஜூஸ்ல பவர் இருக்குது. And there is so much of power in an apple juice for a 1-day meal. ஆனா செஞ்சிரோம். But we do that. ஆனால் வரிகளை கைவிடப்பட்டவர்கள், But those that are forsaken in the coming of the Lord, 3 வருட காலம் மரணம் எப்போ வரும் தெரியாது, புசிக்கவும் கிடைக்காது, குடிக்கவும் கிடைக்காது. for 3.5 years, they will not know when they will die. They will neither get to drink or get to eat. 3 நாள் உபவாசம் எடுக்க கஷ்டப்படுகிற நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். Just imagine, we who are finding it difficult to fast for 3 days. ஆகவே தான் தீர்க்கதரிசி கேட்கிறார், That is why the prophet is asking, நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால், and if you are running with the footmen and it is making you weary, குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? how will you run with the horsemen? சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால், And if you will seek for refuge in the city, யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? and what will happen when it is coming against you? இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that word? கிருபையின் காலத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன போராட்டம், சின்ன சின்ன ஜெபம், சின்ன சின்ன உபவாசம், இதையே எடுக்க உனக்கு முடியவில்லையே. And you are not able to face the small problem, small conflicts and these small fastings that is during the time of grace. அந்திக்கு சுரிய ஆட்சி குதிரைகளோடு ஓடுகிற ஆட்சி. And the reign of Antichrist is running with the horsemen. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகளை புகுந்து படிக்கிறோம். In Revelation the 6th chapter, we read about 4 horses. ஆகவே பிரியமானவர்களே, So beloved, இயேசுவின் ரகசிய வரியிலே கைவிடப்பட்டு விட்டால், if you are forsaken in the secret coming of the Lord, 3 தெய்வங்களை வணங்க வேண்டும். you have to worship 3 gods. இது வருகைக்கு பின்னாடி உள்ள காரியம். It is something that is after the secret coming. நம்மில் ஒருவரும், இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் ஒருவரும் அந்த நாளுக்கு போகாமல் கிருபையுள்ள தேவன் கிருபையாய் காப்பாராக. And none of us who are listening to this word, that we may not go to the day, the God of grace, let him keep us gracefully. அதை ஏன் இப்ப சொல்ல வந்தோம்? Why did we come about to speak of that? இது எல்லா பெற்றோரும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற பெற்றோர் எல்லாம் கவனிங்க. And so all the parents who are sending your children to school, listen carefully. வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். You have to worship the dragon. இது அந்திக்கு சுரிய ஆட்சியில சட்டம். It is the rule during the reign of Antichrist. பாருங்க, இதே போல 3வது சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் ஆளுகை செய்தபோது, Similarly, during the empire of Babylon, which was the 3rd empire that was in reign, நேபுகாத்நேச்சர் என்ன செய்தான்? what did Nebuchadnezzar do? ஒரு பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் வணங்குங்கன்னு சொன்னான். And he commanded that golden image will be made, and everyone was commanded to worship it. அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லிவிட்டார்கள்? So what did Shadrach, Meshach and Abednego do? நாங்க இத வணங்க மாட்டோம். We will not worship it. அப்ப அவன் சொன்னா, உன்னை அக்னி சூளையில தூக்கி போடுவேன். And he said, I will throw into a fiery furnace. நீ அக்னி சூளைக்குள்ள தூக்கி போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, நாங்க செத்தாலும் சரி, இதை நாங்கள் வணங்க மாட்டோம். If you will throw it in the furnace or anywhere else, or even if we die, we will not worship the image.
நம்ம எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது? எனக்கு அந்த வைராக்கியம் இல்ல. என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். அவங்க பக்கத்திலே நிக்க முடியாது. And raising my hand, I accept I do not have that zeal. How many of us have that zeal? We cannot even stand next to them. இப்ப இந்த கூட்டம் நடத்துறதுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சுன்னா உடனே இந்த கூட்டத்தை க்ளோஸ் பண்ணதான் நம்ம பாப்போம். And if there is a very big group of people that are coming in order to spoil this meeting, we will only try to finish the meeting quickly. ஆனா ஒரு பெரிய சாம்ராஜ்யம், but a great empire, கிட்டத்தட்ட முழு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். almost it was ruling the whole world. வாலிபர்கள் 3 பேர் சொல்றாங்க, the young men 3 of them are challenging, கர்த்தர் தான் எங்கள் தேவன், Lord is our God, இதை வணங்க முடியாது, we refuse to worship it. கடைசில அவனை தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே போட்டு விட்டான். And finally they were thrown into the furnace that was heated up 7 times. நான்காவது ஒரு நபராக ஆவியானவர் இறங்கி அந்த அக்கினி சூளைக்குள்ளே வந்தார். And the Holy Spirit God descended as the 4th person and came into the furnace. இப்ப அந்திகிறிஸ்து ஆட்சியில வலுசர்ப்பத்தை வணங்கணுங்கிறதுக்கு மூன்றாவது சாம்ராஜ்யத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டேன். And I have told the incident that happened in the third empire, that during the time of Antichrist we have to worship another god. இரண்டாவது அந்திகிறிஸ்து ஆட்சியில அந்த மனிதனை, அந்த உலக தலைவனை வணங்கணும். And secondly, during the time and the reign of Antichrist, that world leader has to be worshipped. அதுக்கு வேதத்துல முன் உதாரணம் இருக்குது. And there is also an example for that in the word of God. நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலே, and the Media and the Persia empire, that is the 4th empire, தரியு ராஜா ஆளுகை செய்தபோது, during the time of King Darius, கிட்டத்தட்ட இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. and almost from Ethiopia to India there was a decree that was passed. எஸ்தர் 1:1ல அவங்க இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் ஆளுகை செஞ்சாங்க. In Esther 1:1 we find that they had reigned from Ethiopia to India. என்ன சட்டம் தெரியுமா? Do you know what is that decree? 30 நாள் for 30 days அந்த ராஜாவை தான் எல்லாரும் வணங்கணும். everyone has to worship that king alone. எப்படி அந்திகிறிஸ்து ஆட்சியில அந்திகிறிஸ்து வணங்கணுமோ, the way in the time of Antichrist the Antichrist has to be worshipped, அதுபோல தானியேலுடைய நாட்களிலே, during that time, similarly in the time of Daniel, நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ராஜா தரியு, this Darius who was the king of the 4th empire, which is of Media and Persia, 30 நாள் அவனை தான் வணங்கணும். for 30 days he has to be worshipped. ஆனா தானியேல் என்ன சொன்னா? But what did Daniel say? என்னால முடியாது. I cannot. அப்ப சிங்கத்தின் கபில தூக்கி போடுவோம். So we will throw you into the den of lions. போடு, you can throw, சிங்கத்தின் கபில போடு, throw me into the den of lions, செத்தாலும் சாகுறேன், let me die if I have to. எப்போதும் ஜெபிக்கிற ஜெபத்தை, அந்த 3 வேளை நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். And this prayer that I pray for 3 times a day, I will not stop it. இன்றைக்கு நம்மை ஜெபத்துக்கு கொண்டு வர்றதுதான் பெரிய பாடா இருக்கு. Today it is a big problem to bring us to prayer. ஆனா அவன் என்ன சொல்றான்? But what does he say? ஜெபத்தை நிறுத்த முடியாது. I cannot stop my prayer. நித்தியத்துல பரலோகத்துல இவங்களுக்கு எல்லாம் புதிய வானம் தான் கிடைக்க போகிறது. And for them in eternity in heaven they are going to get the new heaven. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள போன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுடைய சிங்காசனத்துல அமர முடியாது. This Shadrach, Meshach and Abednego who were cast into the furnace that was heated 7 times cannot be caught up to the throne of God. சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போன தானியேல் தேவனுடைய சிங்காசனத்துல அவனுக்கு இடமில்லை. To Daniel who had climbed down into the den of lions, there is no place for him in the throne of God. ஆனால் கர்த்தர் எவ்வளவேனு தகுதி இல்லாத நம்மை தெரிந்தெடுத்தார் அந்த சிங்காசனத்துக்காக. But Lord has chosen us who are not worthy in any way for that great throne. இனி கவனியுங்கள், Listen carefully. வலுசர்ப்பத்தை வணங்க வேண்டும். You have to worship the dragon. அந்திகிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறான். The Antichrist is going to come hereafter. ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆவி இப்போதே இருக்கிறது. But the word of God says his spirit is present now. ஒன்றியவான் வாசிக்க வேண்டாம், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ஒன்றியவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 John 4th chapter, the 2nd and 3rd verse, you do not need it, you can jot it down. அப்ப அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்போதே உலகத்தில் இருக்கிறது. So the spirit of Antichrist is now in this world. மாத்திரமல்ல, not only that, உலகத் தலைவனாகிய அந்திகிறிஸ்து இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு தான் வரப்போறான். and this Antichrist who is a worldly man has to come after the secret coming of the Lord. ஆனா வேதம் சொல்லுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக நீங்களும் நானும் தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு நம்மை தடை செய்யக்கூடிய ஒரு அந்திகிறிஸ்து அல்ல,
அநேக அந்திகிறிஸ்துகள் இப்போதே இருக்கிறார்கள். But the Bible clearly tells us that now not just one antichrist, but there are many antichrists that are there in the world that is able to obstruct from we being caught up to the throne of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of நாம் God. சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு தடுக்கிறார்கள். And they are stopping us that we might not inherit the throne of God. 1 யோவான் 2:18 வாசிங்க. Let us read 1 John 2:18. பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, சென்னை பிள்ளைகளே, சர்மாநகர் பிள்ளைகளே, சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. No, the Lord is saying, oh children of Chennai, oh children of Sharmanagar, oh children of the neighborhood, these are the last days. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many Antichrists, whereby we know that it is the last time. இப்ப பாருங்க, இப்ப நம்முடைய நாட்கள்ல Listen carefully, in our days, நாம் தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு that we might not inherit the throne of God, நம்மை தடுத்து நிறுத்தும்படியாக in order to obstruct us, அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். there are many antichrists. யார் இந்த அந்திகிறிஸ்து? Who are these antichrists? இன்னைக்கு தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். They are ruling the world today. மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது யோகா கட்டாயமாக செய்ய வேண்டும். The central government is saying yoga is compulsory. அடுத்தபடியாக Nextly, இப்ப தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். now Mr. Sengottayan, who is the education minister of Tamil Nadu, he has declared, எத்தனை பெற்றோர்கள் இதை கவனித்தீர்களோ, எத்தனை பெற்றோர்கள் துடிக்கிறீர்களோ தெரியாது. I do not know how many parents have listened to this and how many parents are worried about this. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தமிழகத்துல எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கண்டிப்பாக யோகா, அதாவது தியரிட்டிக்கலாக பாடமாகவும் படிக்க வேண்டும், பிராக்டிகலாகவும் செய்ய வேண்டும். And he is saying in all the schools, yoga both theoretically and practically has to be taught in all schools. சமீபத்திலே கோர்ட்ல கேஸ் கொண்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. Recently they took a case to the Supreme Court. இந்த யோகா செய்யும்படி தயவு செய்து கட்டாயப்படுத்த வேண்டாம். And please do not compel to do this yoga. அப்ப நீதிபதிகள் என்ன சொல்லிவிட்டார்கள்? So what did the judges say? யோகா செய்வது நல்லதுதான், போய் செய்யுங்கள். And it is good to do yoga, go and do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. பிரியமானவர்களே, யோகா என்றால் என்ன? Beloved ones, what is yoga? யோகா என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தைக்கு டு ஜாயின் என்ற அர்த்தம். And the word, Sanskrit word yoga, it means that to join. இணைக்கப்படுவது. Be to join. யாரோடு இணைக்கப்படுவது? யோகா செய்யும்போது யாரோடு இணைக்கப்படுறோம்? When you do yoga, with whom are we united? சர்ப்பத்தோடு இணைக்கப்படுகிறோம். With the serpent. இந்த யோகாவை அறிமுகப்படுத்தின பதஞ்சலி முனிவர், And this sage was called Patanjali, who had introduced this yoga. அந்த யோகாவுடைய சிம்பலை பாத்தீங்கன்னா, அந்த யோகா அந்த 7 சர்ப்பத்தினுடைய, அதாவது பாம்புடைய 7 தலை இருக்கும். And if you will see the symbol of that yoga, you can see that there is a serpent which has 7 heads. பதஞ்சலி முனிவர் அறிமுகப்படுத்தினா அந்த இடத்துல ஒரு லோகோ, ஒரு சிலை மாதிரி இருக்குது. அந்த சிலையில பாத்தீங்கன்னா 7 பாம்பு இருக்கும். And this sage called Patanjali, when he had introduced this yoga, behind him there was a depiction which was a snake and it had 7 heads. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிற வலு சர்ப்பத்துக்கு பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதுக்கு 7 தலை இருக்கிறது. In Revelation, the 12th chapter, the 3rd verse, we read that the serpent mentioned there also has 7 heads. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns, and 7 crowns upon his heads. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப யோகாவுடைய சிம்பலே, அந்த லோகோவே பாத்தீங்கன்னா 7 தலை. அதை தான் யோவான் தரிசனத்துல காண்கிறார், 7 தலை. So the symbol and the logo of this yoga is the 7-headed dragon, and that is what John had seen in his vision. நான் சொல்வது இந்த பதஞ்சலி முனிவர் ஸ்டார்ட் பண்ண அந்த காலகட்டத்தில் உள்ள காரியத்தை சொல்லுகிறேன். What I am saying is this sage called Patanjali, who had discovered or started this yoga, this has happened at that time. மாத்திரமல்ல, அவர் யோகாவை 8 கட்டங்களாக பிரித்திருக்கிறார். And not
only that, he had divided yoga as 8 steps. அந்த 8 கட்டங்கள்ல முதல் 2 கட்டங்கள் And the first 2 steps of this yoga, நன்மை தீமை அறியலாம். and you can know good and evil. அடுத்த 2 கட்டங்கள் The next 2 steps, என்றைக்கு இளமையா இருக்கலாம், என்றைக்கு வாலிபமா இருக்கலாம், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழலாம். you can be youthful every time, you can live a life without any form of sickness. கடைசி 4 கட்டங்கள் The final 4 steps, நீங்கள் தேவர்களைப் போல முத்தி அடையலாம். and you can become like the gods. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? And it is something that is very familiar. சொல்லுங்க பாப்போம், சென்னை வாசிகள். And all the Chennai இந்த 3 கட்டம் எங்க கேட்ட மாதிரி, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? And is it sound very very familiar? ஏதேன் தோட்டத்திலே And it was heard in the garden of Eden. சர்ப்பம் சொன்னது, The serpent had said, இதான் 3 நீங்கள் சாகவே சாவதில்லை, நன்மை தீமை அறியலாம், தேவர்களைப் போல இருப்பீர்கள். and you shall not surely die, you can know the good and evil, and you can become like the God. அடுத்தபடியாக Nextly, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். let it be on the one side. அடுத்து குண்டாலினி யோகா என்று சொல்கிறார்கள். And next they call this Kundalini yoga. அதுல பாத்தீங்கன்னா 2 பாம்புகள் மனிதனுடைய இந்த 2 முதுகு எலும்புல படுத்திருக்குதாம். And you can see that there are 2 snakes that are lying in the backbone of a man. அது யோகா செய்யும்போது படிப்படியா மேல வந்து அப்படி தலைக்கு மேல படம் எடுத்து நிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அந்த முத்தி அடையலாம், ஒரு பிரகாசம், வெளிச்சம். அதான் தேவர்களைப் போல மாறுற அனுபவம். And that is why it will slowly come up and up and up over the head of that person, and there is a light, and there is some sort of a light that comes into the life of that person. ஆகவே இந்த யோகாவுல ஒரு வலுசர்ப்ப வழிபாடை நாம் பார்க்கிறோம். That is why we see the work of a dragon in this yoga. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை அந்திக்கு என்ன செய்வான், வலுசர்ப்பத்தை வணங்கும்படியாய் பலவந்தம் பண்ணுவான். And this forsaken Christians will be compelled by the Antichrist to worship this dragon. அப்படி கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யார் வணங்கி விட்டார்களோ அவர்கள் இயேசு 2ஆம் வருகையில இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாய் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவுல வரும்போது இத வணங்கினவங்க யாரும் போக முடியாது. When the Lord Jesus will come again in the second coming, after the end of the 3.5 years of tribulation to gather the martyrs, then they cannot be caught up during that coming of the Lord. இரண்டாவது, இந்த யோகாவுல ஒரு சூரிய நமஸ்காரம் இருக்கிறது. And secondly, there is worshipping of the sun in this yoga. சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்று எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல தேவாலயத்தின் அருவருப்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல அந்த தேவாலயத்தில் காணப்பட்ட அருவருப்புகளை பட்டியல்படுத்துகிறார். அதுல ஒன்று, அவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். In Ezekiel the 8th chapter, we read about the abominations of the temple of God. In that list, one among that we are forbidden to do is to worship the sun. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. இப்ப பாருங்க, மத்திய அரசாங்கம், Now the central government, நம்முடைய இந்திய பிரதமர், our Indian prime minister, முழு உலகம் கிறிஸ்தவ நாடுகள் 177 நாடுகள் உட்பட, கிறிஸ்தவ நாடுகள் 177 நாடுகள் உட்பட முழு உலகத்திலும் யோகா தினம் ஒரு நாளை குறித்து முழு உலகத்திலும் யோகா செய்யறது நல்லது. இப்ப வெளிநாடுகளுக்கு போன சமீபத்தில் இஸ்ரேல் போயிட்டு வந்திருக்கிறாரு. வெளிநாடுக்கு போயிட்டு யோகா நல்லது அங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க. பிரதமர் போயிட்டு வந்த உடனே அங்குள்ள தலைவர்கள் யோகா நல்லது. And almost in 177 countries, including the so-called Christian countries, when he went on a tour to all these countries, the leaders there also seem to have accepted, saying yoga is good and there is a yoga day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. நான் இருக்கிற இடங்களில சிலர் டீச்சர்ஸ் வேலை பார்க்கறாங்க. And in the places where I am serving, there are some who are working as teacher. விசுவாசிகள் வந்து சொல்றாங்க, யோகாவை கற்றுக்கொண்டு நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. And they are saying that they are being forced to learn yoga themselves and afterward teach the children. ஆகவே அதில் ஒரு வலுசர்ப்ப வழிபாடு, மறுபக்கம் சூரிய நமஸ்காரம். And one side it is the worship of the dragon, on the other side the worshipping of the sun. இத செய்தவர்கள் ஒருவரும் இயேசுவின் ரகசிய வருகையில போக முடியாது, அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட முடியாது. And anyone who does that cannot be found caught up in the secret coming of the Lord, neither that can be caught up to the throne of God. இப்ப நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரு தயவு செய்து துக்கப்படாதீங்க, சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். With great humility, please do not be grieved with me. I'm going to ask you a small question. தானியேல் சொன்னா ராஜாவை வணங்க முடியாது, சிங்கத்தின் கெபிக்கு நான் போறேன். And Daniel said, I cannot worship the king, let me end up in the den of lions. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னா விக்கிரகத்தெல்லாம் வணங்க முடியாது, அந்த வாலிபர்கள் சொன்னாங்க விக்கிரகத்தெல்லாம் வணங்க முடியாது,
7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சொல்லிக்கல நான் போறேன், செத்தாலும் சாகுறோம். Those young men, Shadrach, Meshach and Abednego, refused to worship that image. They said, let us be thrown into the furnace that is heated 7 times. Let us die if we have to. இவங்க யாருக்குமே தேவனுடைய சிங்காசனம் கிடையாது. For none of them there is the throne of God. இப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்குரியவங்க இந்த பந்தல்ல இருக்கீங்க. And all those that are to inherit the throne of God are under this bundle. நம்ம சிங்கத்தின் கவிலையும் போக வேண்டாம். We need not go to the den of lions. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சொல்லிக்கும் போக வேண்டாம். Neither do we have to go to the furnace that is heated up 7 times. இந்த யோகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ல காலேஜ்ல என் பிள்ளை அனுப்ப மாட்டேன், என் பிள்ளை படிக்கவே வேண்டாம். And I will not send my child to the school that is teaching yoga. I will not send it. அந்த வைராக்கியமாவது ஒரு ஆளுக்கு இங்க இருக்குதா? And if anyone has that zeal, at least to one person here. நீங்க துக்கப்படாதீங்க, நான் சும்மா தான் கேக்குறேன். And do not be greed, I'm just asking. நமக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா? Do we have the zeal? வலுசர்ப்ப வழிபாடு செய்தா வருகையில போக முடியாது, வருகையில போக முடியாதுன்னா சிங்காசனத்துக்கு போக முடியாது. And if you will worship the dragon, you cannot be caught up in the secret coming, and those that not caught up in the secret coming cannot inherit the throne of God. பிரியமானவர்களே, Beloved ones, எப்படி உங்களுக்கு நிம்மதியா தூங்க முடிகிறது? how are you able to peacefully sleep? உலகத்துல தேசத்துல நம்முடைய பிள்ளைகள் இத்தனை பிரச்சனைகளை, உங்க அருமையான பிள்ளைங்க, நம்முடைய அருமையான பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக போகும்போது எப்படி அதிகால ஸ்தோத்திர ஜெபம் இல்லாமல், தனி ஜெபம் இல்லாமல், குடும்ப ஜெபம் இல்லாமல், சுத்திகரிப்பு கூட்டம் இல்லாமல் எப்படி இருக்க முடிகிறது? Oh beloved ones, when our children are going into such places and such institutions, how are we able to sleep? Not going to the morning praising, to the sanctification meetings and to the prayer meetings. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. That is why the Lord is saying, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து புலம்பல்ல சொல்றாரு, in Lamentations unto the people of Israel, என் ஜனமாகிய குமாரத்தியோ, என் ஜனமாகிய குமாரத்தியோ, my people, my daughter, வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல குரூரமாயிருக்கிறாளே. and in the wilderness like these bees, they are so cruel. நம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, He is telling unto his people, என் ஜனமாகிய குமாரத்தி வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல குரூரமாயிருக்கிறாள். and like this ostrich that is in the wilderness, they are so very cruel and hard-hearted. தீக்குருவிய கேரக்டர் என்ன? What is the character of the ostrich? அதே கர்த்தர் யோபின் புத்தகத்துல யோபின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், யோபிட்ட பேசுறார் கர்த்தர். And the Lord is speaking to Job in the book of Job. இந்த தீக்குருவி என்ன செய்யுமா? What will this ostrich do? முட்டை, அப்ப பாருங்க, கோழி முட்டை போட்டா அந்த முட்டை என்ன செய்யுது? கோழி அடகாக்குது. 21 நாள் தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அது ஒரு குஞ்சா மாறும்படி அந்த தாய் கோழி முட்டைக்கு கீழே உட்கார்ந்து இருக்குது. And for 21 days this hen, after laying the eggs, it is so patiently and containing itself so patiently, it's hovering over it. ஆனா இந்த தீக்குருவி வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீக்குருவி நம்மில் பலரை போல ரொம்ப பிஸி, கால் வச்சு நடக்க நேரம் இல்ல, அது பறந்துகிட்டே இருக்குது. And if you take for example the ostrich, like us, it is always busy. There is no time to walk, it is always flying. முட்டை என்று சொல்லும்போது, when you speak about the egg, அதனுடைய வெளி ஓடு நம்முடைய புறம்பான மனிதனை காட்டுகிறது. the shell signifies the outward man. அதனுடைய வெள்ளைக்கரு நம்முடைய ஆவியை காட்டுகிறது. The white shows our spirit. அதனுடைய மஞ்சக்கரு நம்முடைய ஆத்மாவை காட்டுகிறது. The yolk shows the soul. இந்த ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து ஒரு குஞ்சாக மாறி வெளியே வரணும். அதான் மறுரூபம், அதான் ஆண் பிள்ளையின் அனுபவம். And the soul and the spirit coming together has to come out of the chick. That is the experience of being born as a man child. கோழி வந்து அடகாக்குது. The hen is hatching. ஆகவே தான் இயேசு தன்னை ஒரு கோழியாக அறிமுகப்படுத்துகிறார். That is why Jesus is introducing him to be a hen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. எருசலேமே, எருசலேமே, Oh Jerusalem, Jerusalem, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, oh one who has killed the prophets and stoned them that were sent unto you. கோழி The hen, அந்த சிறகுகளின் கீழே, அந்த செட்டைகளின் கீழே அந்த குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாய் நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. I was minded to gather you as a hen will gather its chicks under her wings, but you were not willing to come under my wings. வாசிங்க, புலம்பல்ல அந்த வசனத்தின் பின்பகுதியை மட்டும் வாசிங்க, ஆரம்ப வாசிக்க வேண்டாம். And let us read the second portion of that verse in Lamentation. புலம்பல் 4:3. 4:3. என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவி போல் குரூரமாயிருக்கிறாளே. என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில்
வனாந்தரத்தில் தீக்குருவியை போல குரூரமாய் இருக்கிறாளே. And my daughter of Israel, she in the wilderness is cruel like the ostrich. இனி யோபின் புத்தகத்துல Let us read from the book of Job. யோபு 39:13. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல, தன்னுடைய குஞ்சுகள் யாரோ ஒருத்தருடைய பிள்ளைய போல, இது யார் பெத்த பிள்ளையோ நினைச்சுக்கிட்டு இது பிஸியா இருக்குது. முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்ப வாசத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா அது பறக்குது, அப்படி கால்ல நடக்கிறது இல்ல. And in the earlier verse we find that it is always flying, it does not walk, considering its own chick as some other strange chick or youngling. இன்றைக்கு டெல்லி, நாளைக்கு ஹாங்காங், அடுத்து டோக்கியோ, அடுத்து அமெரிக்கா, இப்படி பறந்துகிட்டே இருக்குது. பிள்ளைகளை பற்றி கவலை இல்ல. And today Delhi, tomorrow Hong Kong, and then Singapore, and it is always flying. No care about the children. உங்க பிள்ளைகளுக்கல்ல நீங்க சம்பாதிப்பது. And you are not earning for your children. அந்திகிறிஸ்துவுக்காக, for Antichrist. ஏன்னா நீங்க வரிகளை போயாச்சுன்னா எல்லாமே அந்திகிறிஸ்துக்கு போயிடும். And if you are caught up in the coming of the Lord, then everything will go to the Antichrist. வரிகளை போனால், and if you are caught up in the coming, ஒருவேளை போகாவிட்டாலும் அது உங்ககிட்ட இருக்காது. and even if you are not going, then it will not be with you. அரசாங்கம் எடுத்து விடும். And the government will confiscate it. இப்பவே அதுக்குள்ள அடையாளம் இருக்கு. 2000 1000 நோட்டை கொண்டு வாங்க, 500 நோட்டை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் பறித்து கொண்டு ஏடிஎம் வாசல் நிக்க வர்றாங்க. And now itself there is a sign and a symbol for that. Bring your 500 rupee note, bring your 1000 rupees note, and making us stand in queues in ATMs. ஜனநாயக நாட்டிலே ஒரே இரவுல இந்த மாற்றம் நடக்குது. In a democratic country, in one night this change is taking place. அந்திகிறிஸ்து ஆட்சி சர்வாதிகார ஆட்சி. Oh, that the rule of Antichrist is a rule of dictatorship. இப்ப இதோட அர்த்தத்துக்கு வருவோம். தீக்குருவிங்கிறது இப்ப தமிழ் ஜனத்தை சொல்றார். And now let us come to the meaning. He is comparing the ostrich to his people. இது கோழியை போல அடகாத்து சரீரத்தை அடக்கி ஒடுக்கி என்ன செய்யறது, ஒரு குஞ்சா மாறுற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது இல்ல. அது ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மணலுக்குள்ள புதைத்து வைக்குது. மணல் என்பது பூமி. இன்னைக்கு अनेक பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பூமிக்குள்ள புதைத்து வைக்கிறாங்க. And it is not patiently hatching like the hen to wait for the chick to hatch. It is instead digging it and burying it within the sand. This is comparable to the parents who are earning in the worldly manner. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க. They make them study in English, ஒரு லாங்குவேஜ், and then French. அதுக்கு அப்புறம் வேற சில லாங்குவேஜ்லாம் இருக்குது. There are other languages. நம்பர் 1 ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. And they admit them in number 1 school. அதெல்லாம் நல்ல காரியம் தான். All that is good. அத நீங்க செய்யுங்க. You do it. மறுபக்கம், on the other side, பிள்ளைகள் வேத பாட கூட்டத்துக்கு கொண்டு வர்றாங்களா, கொண்டு வர்றீங்களா? Are you bringing your children to the Bible study? சாத்திர கூட்டத்துக்கு கொண்டு வர்றீங்களா? Are you bringing them to tarry meeting? சண்டே கிளாஸ் படிக்கிறார்களா? Are they studying Sunday class? தனிஜெபம் பண்ணுகிறார்களா? Are you making personal prayer? ஜெபத்தில் வளர்க்கிறீர்களா? Are you grooming in prayer? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. நீங்க கழுகை போல இருக்கிறீங்களா, தீக்குருவியை போல இருக்கிறீங்களா? Are you like the eagle or are you like the ostrich? இப்ப பாருங்க, மணலுக்குள்ள புதைத்து வைக்கும்போது, now when you are burying it within the sand, கால் மிதிபட்டு உடைந்து போகும். காட்டு மிருகம் அதை மிதிச்சா உடைஞ்சு போகும். and it will crush under the feet, and the wild beasts come, it will break. இப்ப காட்டு மிருகங்கள், தேசத்தின் சட்டங்கள், காட்டு மிருகங்கள் வந்து கொண்டு படிக்கிற இடத்துல, now the rule of the land is coming, that is this wild beast in the places of educational institutions. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? So what do we have to do? உன்னுடைய அருமையா, இப்ப மீகா 1 அதிகாரம் பாருங்க, உன்னுடைய அருமையான பிள்ளைகளுக்காக. And as you read in Micah the 1st chapter, your delicate children. ஏன்னா கல்வி கற்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா செய்யுன்னு சொல்லும்போது, நான் சொன்னது போல எந்த பெற்றோரும் தாம் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர போறது இல்ல. In the place of education, when it is compelled, no parent is going to bring them back to the house. பிள்ளை கூட்டத்துக்கு வருதோ இல்லையோ, பிள்ளை அபிஷேகம் பெற்றிருக்கதோ இல்லையோ, பிள்ளை சண்டே கிளாஸ்க்கு வருதோ இல்லையோ, பிள்ளை நம்பர் 1 ஸ்கூல், நம்பர் 1 காலேஜ்ல படிக்கணும். Whether the child is anointed, whether the child attends Sunday school or for tarry meeting, the child has to study in the number 1 school. படிக்க வைங்க, தவறு இல்ல. It is not wrong to educate them. அதே வெல்ல தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். இயேசு சொல்கிறார். And Jesus said at the same time, what you have to give to God, and unto Caesar. ராயனுடையது உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கூல், வேலைக்கு கொடுங்க. What you have to give unto Caesar, that is to the world and to this worldly school. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொண்டு போய் பைபிள் ஸ்டடி நேரம், காத்துக்கூட்ட நேரம், சுத்திகரிப்பு நேரம், இத கொண்டு போய் உலக வேலைகளுக்கு கொடுக்காதீங்க. But the time of God, which is Sunday school, which is Bible study, which is tarry meeting, sanctification meeting, you have to give it to God. ஆகவே இப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? So what do we have to do?
மகிமையுள்ள சிங்காசனம் அது. The glorious throne. அதை சுதந்தரித்துக் கொள்ள முதல் தகுதி. The first part of inheriting it. 2 கொரிந்தியர்ல வாசித்தோம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 Corinthians 3rd chapter the last verse. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். But we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. அடுத்து மறுரூபம் எப்ப, இந்த மகிமையின் மேல் மகிமை எப்ப உண்டாகுதுன்னா இயேசு ஜெபத்திலே மறுரூபமானார். And when does this transfiguration of from glory to glory happen? The Lord Jesus in prayer was transfigured. ஆகவே தான் கழுகை குறித்து படிக்கிறோம், அது மறுரூபமாகிறது. And that is why concerning the eagle we find that it transformed. அப்ப ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கழுகை போல முழு மொட்டையாய் மாற வேண்டும். And so a parent for the sake of their children like the eagle has to become completely bald. நான் சொன்னது போல மோசேயை போல சம்பந்தப்பட்ட பிள்ளைகளிடத்திலோ இல்ல நேரடி அதிகாரிடத்திலோ நம்ம போய் பேச முடியாது. And as I said, like Moses, you cannot directly deal with the related officers or even directly to the children. நேபுகாத்நேச்சாரை பார்த்து அந்த 3 வாலிபர்கள் சொன்னது போல நமக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? And as those 3 young men had told directly to Nebuchadnezzar, can any of us say like that? அல்லது தரியுவை பார்த்து அந்த நாட்களில் உள்ள பிரபுக்களை பார்த்து தானியேல் சொன்னது போல நமக்கு சொல்ல முடியுமா? Or like Daniel who's looking at the princess and Darius at that day, can we boldly say? நாம் மிகவும் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். We are very weak. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. பரத்தை நோக்கி கெஞ்சுவோம். Let us plead unto heaven. கர்த்தாவே, தானியேலுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுத்த கர்த்தாவே, O Lord, who have given that zeal to Daniel. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுத்தீரே. O Lord, you have given that zeal to Shadrach, Meshach and Abednego. இன்றைக்கு நமக்கு இருக்கிற இயேசுவின் இரத்தம் அவர்களுக்கு இல்லை. The blood of Jesus that we have today, they did not have. இன்றைக்கு நமக்கு இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்கு இல்லை. The anointing that we have today, they did not have. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அவர்களுக்கு இல்லை. The fellowship of the saints that we have today, they did not have. இன்றைக்கு நமக்கு இருக்கிற உபதேசம் அவர்களுக்கு இல்லை. The doctrine that we have today, they did not have. இப்படி இருந்து அவங்க வைராக்கியமா ஜீவிச்சிருக்காங்க. And even in such a situation, they lived a life of zeal. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்கிறேன். And I'm asking you in all humility. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். And the children with the Lord had given you are precious children. படிக்கிற இடங்களில, In the places of வேலை education, ஸ்தலங்களில, in the workplace, இந்த உலகத்துல in the world, அவங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள். there are so many conflicts that are facing. இந்த சென்னை பட்டணத்துல பாத்தீங்களா, இந்த சுவாதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். And you would have heard about the incident of this Swati being murdered in Chennai. இன்னைக்கு பிள்ளைகள் இறங்கி வேலைக்கு போக முடியவில்லை, பிள்ளைகள் இறங்கி ஸ்கூலுக்கு போக முடியவில்லை, பிள்ளைகள் இறங்கி காலேஜுக்கு போக முடியவில்லை. And today the girls are not able to go down to the colleges, to the schools and outside and for work. நீ ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாயா? Are you a good father? இல்ல நீ ஒரு நல்ல தாயாக இருக்கிறாயா? Are you a good mother? என் பிள்ளைக்கு துணி துவைச்சு கொடுத்தேன், அயன் பண்ணி கொடுத்தேன், சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். அந்த சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள ஒரு முட்டை வச்சு கொடுத்தேன். And I had washed the clothes of my child. I had prepared food in that lunch that I packed to the school. I even kept an egg inside it. ஒரு உலக பெற்றோருக்கு இதோட கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தேன், நிலம் வாங்கி கொடுத்தேன். And the responsibility of the worldly parents ends with that. Afterward I purchased land, I built a house for my child. ஆனால் அருமையான பெந்தகோஸ்தே பெற்றோரே, Oh but beloved Pentecostal parents, உங்களுடைய உத்தரவாதம் அதோடு முடியவில்லை. your responsibility doesn't end with that. பரலோகத்திலே சிங்காசனத்தில் கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். The Lord that is seated on the throne in heaven is beholding mankind. அவருடைய இமைகள் நம்மை சோதித்தறியும்படியாக நம்முடைய மத்தியிலே இப்போது இருக்கிறது. His eyes are in our midst in order to try us here. இப்ப தயவு செய்து எல்லாம் எழுப்பி நில்லுங்க. For a while let us all stand up please. இந்த நேரத்துல ஒரு 2 நிமிஷம் மட்டும் யாரும் வெளியில போகாதீங்க. And for 2 minutes let none of us go outside. என் பிள்ளை மேல நான் ஜீவனை வச்சிருக்கேன்னா உள்ள நில்லுங்க. கழுக போல இருந்தா உள்ள நில்லுங்க. தீக்குருவிய போல இருந்தா நேத்து போனது போல இங்க பரிசுத்தவான்கள் ஆவியின் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க பந்தியில ஆள் நிக்குது. And if you say that my child is my child, and if you believe that you are like an eagle and not an ostrich, during the time of tarry the table is being served. நேற்றைய தினத்துல ஆவியின் கூட்டத்துல நம்ம பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்தாச்சு, அது அக்னினால் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க. சாப்பிடணும்னு பரிசுத்தவான்கள் இங்க சொல்றாங்க.
அங்க சாப்பிடுறதுக்கு பெருங்கூட்டம் நிக்குது. And today they were saying that we have to cook and eat. For those who eat, you have to stand here. But there is one crowd that is standing there. நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல. For us, food is not important. அந்திகிறிஸ்து ஆட்சியை நோக்கி பாருங்க, 3 வருஷம் ஒண்ணும் கிடைக்காது. And for 3.5 years in the period of Antichrist, nothing will be there. அதற்கு தப்ப வேண்டும். You have to escape that. குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். And for us a family, we have to be cut off. நாம் நேற்றை கேள்விப்பட்டோம். Yesterday we heard. ஒரு குடும்பத்துல எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவது அரிது என்று இயேசு பிரசங்கித்திருக்கிறார். Jesus himself had preached saying it is scarcely that every member of the family will be cut off. படுக்கையில படுத்திருக்கிற ஒரு ஆள் கைவிடப்படுவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus has said one that is lying in the bed will be left behind. ஆகவே குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படுவது அரிது. So it is scarcely that we be caught up as a family together. ஒன்று செய்வோம். Let us do one thing. நேற்றைய தினத்தில் சொன்னபோது ஜெபம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் அர்த்தம் பிச்சை எடுப்பது. And in another word in the Greek tongue, the meaning of prayer is to beg. பிதாவை நோக்கி பிச்சை எடுப்போம். Oh, let us beg unto the Father. இயேசுவுக்குள்ள காணப்பட்ட ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. Oh Lord, give us the spirit of prayer that was in Jesus. ஆவியானவர் எனக்குள்ள வரட்டும். Let the spirit of the Lord come into me. என்னுடைய பலவீனங்களுக்காக, And for my infirmity, என் பிள்ளைகள் பலவீனங்களுக்காக, for the infirmities of my children. நான் ஜெபிச்சா தப்பா ஜெபிச்சிருவேன், பரிசேயனை போல தப்பா ஜெபிச்சிருவேன். And if I will pray wrongly like the Pharisee. இல்ல பவுல போல ஜெபிச்சிருவேன். Otherwise I will pray like Paul. ஆவியானவர் எனக்குள்ள வரட்டும். Let the spirit of the Lord come into me. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கட்டும். Oh, let him pray with groanings that cannot be தேவ uttered. சித்தத்தின்படி ஜெபிக்கட்டும். Let him pray according to the will of God. அது வரைக்கும் நான் ஜெபத்தை விட்டு எழும்ப மாட்டேன். Till that time I will not leave from prayer. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த சென்னை பெற்றோரை பார்த்து கேட்கிறேன். And I am telling the parents and asking them in all humility. படிக்கிற இடத்துல பிள்ளைகளை வலுசர்ப்ப வழிபாடுக்கு சூரிய நமஸ்காரத்துக்கு கட்டாயப்படுத்துகிறார்கள். And today they are compelling our children for the worship of the sun and the worshipping of the serpent. ஒரு அந்திகிறிஸ்து அல்ல, अनेक அந்திகிறிஸ்துகள் இப்போது இருக்கிறார்கள். Not just one antichrist, there are many antichrists there. இப்போது நீ மௌனமாக இருக்கலாமா? Can you remain silent now? இப்போது நீ வாயை மூடி இருக்கலாமா? Can you close your mouth now? எருசலேமே, Oh Jerusalem, எருசலேமே, Oh Jerusalem, உன் மதில்கள் மேல், upon your wall, உன் மதில்கள் மேல் upon your wall, ஒரு காலும் மௌனமாயிராத, and one that is no more, never silent, ஒரு காலும் மௌனமாயிராத one that is never silent. ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். I will command the watchman. முதலாவது எழுத்தின்படியான பெற்றோருக்கு பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளுக்காக மொட்டை அடிக்க வேண்டும். And literally to the parents, the children are precious children, they have to make themselves bald for that. இரண்டாவது என்னை போன்ற ஊழியர்களுக்கு நீங்கள் தான் பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். And like a minister of God like me, you are our precious children. நாங்கள் மொட்டை அடிக்க வேண்டும். We have to make ourselves bald. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். We have to fall at the feet of Jesus. கர்த்தர் இரக்கம் செய்கிற வரையிலும் Till the time the Lord will show mercy. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். I will ask one question. அந்த 3 வாலிபர்களுடைய வைராக்கியத்தை பாருங்கள். Look at the zeal of those 3 young men. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறோம், ஆண்டவரே அந்த வைராக்கியம் எனக்கு இல்லப்பா. How many of us going to accept, Lord, I do not have that zeal. வேற ஒண்ணு வேண்டாங்க. I do not want anything. இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது, கூட்டம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான மழை கொட்டுது, பாதி பேர் வீட்லயே உட்கார்ந்துருவோம். And if there is a terrible rain just at the beginning of the meeting, many of us will remain in our houses. மழை பெய்தா கூட்டத்துக்கு வர மாட்டோம். We will not come to the meeting if there is a rain. காத்திருக்கிறதுக்கு ஆள் இருக்காது. There won't be no one for the tarry meeting. ஆனா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே போன 3 வாலிபர்களை நோக்கி பாருங்கள். Look at the 3 young men who were cast into the furnace that was heated 7 times. என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்திலே ஒரு பிச்சைக்காரனை போல, ரா பிச்சைக்காரனை போல நான் கர்த்தர்ட்ட கேட்கிறேன். And I like a beggar in every meeting I am asking. நான் தேவ சமூகத்தில் சத்தியத்தை சொல்லுகிறேன். I speak the truth in the presence of God. நான் எவ்வளவோ குறைவுள்ளவன். And I have so much of fault. இந்த இடத்துல நிற்க தகுதி இல்லாதவன். I'm not worthy to stand here. ஆனா என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்திலே ஒரு ரா பிச்சைக்காரன் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஒரு ரா பிச்சைக்காரனை போல கேட்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வைராக்கியம் எனக்கு இல்லையே, அதை எனக்கு தாரும், அதை விட அதிகமான வைராக்கியத்தை தாரும். Oh Lord, I do not have the zeal of the old saints of God, and this is how I ask God, saying like a beggar I am asking you, Lord. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். And I again repeat. தானியேலுக்கு தேவனுடைய சிங்காசனம் இல்ல. And there is no throne of God for Daniel.
சிங்கத்தின் கவியில போன தானியேலுக்கு அந்த சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கல. And the Lord has not given the throne unto Daniel who has been cast into the den of lions. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள போன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தருடைய நீதி அந்த சிங்காசனத்தை கொடுக்கல. And the righteousness of God has not given the throne unto Shadrach, Meshach, Abednego who were cast into the furnace of fire. உனக்காக எனக்காக, For you and for me, உனக்காக உன்னுடைய அருமையான பிள்ளைகளுக்காக for you and for your precious children, மகிமையான சிங்காசனம், oh glorious throne, மகிமையான சிங்காசனம், glorious throne, நிலைத்திருக்கக்கூடிய சிங்காசனம், a throne that will abide, நீடித்திருக்கக்கூடிய சிங்காசனம், a throne of righteousness, அழிவில்லாத சிங்காசனம், an incorruptible throne, நித்திய காலமாக இருக்கக்கூடிய சிங்காசனம். a throne that will remain forever and ever. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? So how should he be? இப்ப நம்ம போட்டி போடுறோம். And we are competing. ஒரு கார் வாங்கியாச்சுன்னா அது போல கார் வாங்கணும். And if somebody buys a car, we also want to buy a car. ஸ்கூல்ல பிள்ளைங்க 100 மார்க் வாங்கிருச்சுன்னா நான் என் பிள்ளைங்க 100 மார்க் வாங்கணும். And if one child takes 100 marks, my child also to score 100 marks. சண்டே கிளாஸ் ஒருத்தருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா அந்த போஸ்டிங் நானும் வரணும். And if there is a posting in Sunday school, I also have to have the post. அதே அவனுக்கு கொடுக்கல எனக்கு கொடுத்தா என்ன? And it is given to him, why should they not give to me? நான் சொல்லுகிறேன். I tell you. நம்ம தானியேலோட போட்டி போடுவோம். And let us compete with Daniel. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட போட்டி போடுவோம். Let us compete with Shadrach, Meshach and Abednego. அவர்களுக்கு சிங்கத்தின் கவியில போக முடியுமானால், And if they will be cast into the den of lions, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள அவங்களுக்கு போக முடியுமானால், and if they are able to go into the furnace that is heated 7 times, கர்த்தாவே எனக்கு முடியாதோ? oh Lord, can I not do it? அவங்களுக்கு உதவி செய்த கர்த்தர், The Lord who helped them, அவங்களை பலப்படுத்தின the கர்த்தர், Lord who strengthened them, அவங்களுக்காக பரத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர், the Spirit of the Lord who had descended from heaven unto them. உனக்காக எனக்காக இறங்கி வர மாட்டாரா? Won't he come down for you and for me? ஜெபிப்போமா? Won't he pray? ஜெப ஆவியை பெற்றுக்கொள்வோமா? Shall we receive the spirit of prayer? எல்லாரும் ஒருமனப்பட்டு கதறுவோம். Let us all in one God, let us cry unto ஒரு the Lord. பிச்சைக்காரனை போல கேட்போம். Let us ask like a beggar. இயேசுவுக்குள் காணப்பட்ட ஜெப ஆவி, The spirit that was found in Jesus. இயேசுவுக்குள் காணப்பட்ட ஜெப ஆவி, The spirit of prayer that was found in Jesus. ஆவியானவர் ஜெபிக்க வேண்டும். And we have to pray in the spirit. நான் அல்ல, Not I. எனக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபிக்க வேண்டும். The spirit of the Lord that is in me has to pray. அந்த ஜெபத்தின் அக்கினியை கர்த்தர் வானத்தை கிழித்து அனுப்புகிறார். And the Lord is rending the heaven to send the spirit of prayer as a fire. இப்ப எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருக்கீங்களோ? And how many of you who love your children? வாயை திறந்து கதறுங்க. And you open your mouth and cry. ஒருவேளை நீங்க தீக்குருவியை போல இது என் பிள்ளை இல்ல அது யாரோ பெத்த பிள்ளை போல இருந்தீங்கன்னா நீங்க மௌனமா இருக்கலாம். And you can remain silent. Probably you are assuming yourself that you are an ostrich. This is not my child, it is somebody else's child. அதாவது இது யாருடைய பிள்ளையோ போல. And like assuming that it is as though somebody else's child. இல்ல இது என்னுடைய பிள்ளை. It is my child. இது நான் என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன். I love my child. என் பிள்ளைக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். I will give my life for my child. வாயை திறப்போம். Let us open our mouth. ஒருமனப்படுவோம். Let us be of one accord. நீ விசுவாசித்தால், If you believe கர்த்தருடைய வார்த்தை, the word of the Lord, இப்போது அந்த ஜெப ஆவியை நீ பெற்றுக் கொள்ளலாம். you can receive this spirit of prayer now. கழுகை போல முழு மொட்டையாய் மாறுகிற அனுபவம். Or the experience of becoming completely bold like an eagle. சிறைப்பட்டு போகக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஜெப ஜீவியம். A life of prayer that is able to preserve our children who are taken to captivity. தேசத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாதுகாக்கக்கூடிய, சபையிலே அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், அதன் மூலமாக உண்டாகிற ஜெப ஜீவியம். Anointing, and through that a spirit of prayer, a life of prayer where we are able to protect the souls who are perishing in the world and perishing in the church. உங்களுக்கு ராகம் தெரிகிறதோ இல்லையோ, Whether you know the tune or not, எல்லாரும் ஒருமனப்பட்டு பாடுவோம். let us all in one accord sing. ஒரு பிச்சைக்காரனை போல ஏறெடுப்போம். Oh, let us plead like a beggar. ஜெப ஆவி அருளும் தேவா, Oh Lord, give us the spirit of prayer. ஜெப ஆவி அருளும் தேவா. Give us the spirit of prayer. நாங்க தூங்குனதெல்லாம் போதும். It is enough that we have slept, நாங்க Lord. தூங்குனதெல்லாம் போதும். It is enough of our sleeping. என் பிள்ளைக்காக திறப்பின் வாயில நிக்க போகிறேன். And I am going to stand at the breach of the gate for my children. என் சபைக்காக திறப்பின் வாயில நிக்க போகிறேன். And I am going to stand at the breach of the gate for my church. இந்த தேசத்துக்காக, இந்த சென்னை பட்டணத்துக்காக, இந்த சென்னை பட்டணத்தை காக்கும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். And the Lord has kept you that you may preserve this city of Chennai and this country. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. வாஞ்சையோடு பாடுவோம். Oh, let us with humility sing. இப்போது பாட்டை பாடும்போது
Even when we are singing this song, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெறும் வார்த்தையில் அல்ல, உதட்டில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். not out of your lips, from the depth of our heart let us sing. ஒருவர் எடுக்காத ஒரு கால அணையாத ஜெபத்தின் அக்னியை கர்த்தர் உங்க இருதயத்தில் வைத்து இங்கே உங்களை அனுப்புவார். And the Lord will send you away, keeping the fire of the spirit of prayer in your heart that no man can take away. அந்த ஜெபாவி வரும்போது சகலத்தையும் ஜெயிக்கலாம். இயேசுவை போல பிதாவின் சிங்காசனத்துக்கு போகலாம். When the spirit of prayer come, we can overcome all that, and like Jesus we can go to the throne of the Father. சகலத்தையும் ஜெயிக்கலாம். இயேசுவை போல பிதாவின் சிங்காசனத்துக்கு போகலாம். You can overcome all things like Jesus. Go to the throne of the Father. ஜெபம் ஜெபம் ஜெபம். Prayer, prayer, prayer. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே. Urana kature, urana kature, urana kature, uribikana baudie, uribikana bakature, uribikana baudie, urabakature, urabakana bakature, urabakatura baudie. Hallelujah, hallelujah, urabakana baudie, shiraria kature, uribikana bakature, urabakaturaria. Urabakarabatura, Urabakarabatura, Urabakatura Katura, Urabakarabatura, 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 Shakarabadiye, Uraria Karabadia Rakature, Urakatura Badia Kara, Urabakarabatura, Urabakarabatura, Ayurikarabatura. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, Rabakaturarie, Rabakanabaudie, 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 Rabakaturarie, Rabakanabaudie,
ஜெபதீபம் என்னிலும் எரிந்திடவே ஜெபாவி அருளும் தேவா Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய திட்டம் நம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட அமருவதாக இருக்கிறது. The plan of God concerning each and every one of us, that we along with him will be seated on the throne of God. ஆனால் பிசாசுடைய திட்டமோ அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. உன்னையும் என்னையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அந்த சிங்காசனத்திற்கு சென்றடைய எவ்வளவு எதிர்ப்புகளை கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு தடைகளை கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டத்தோடு சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். But the plan of God is contrary to that. To whatever extent he can oppose us, to whatever extent he can resist us, to whatever extent he can bring problem to us, that we may not be caught up to the throne of God, he is doing so. ஆனால் நாம் சொந்த திட்டங்களுடையவர்களாய் இருக்கிறோம். But we also have our own plan. ஆம், நமக்கு இந்த உலகத்தை குறித்த பலவிதமான ஞானம் அறிவு இருக்கிறது. We have many types of prudence and wisdom concerning this worldly life. ஆம், சிங்காசனத்தை தேடி அல்ல, வலது வாரிசத்தை தேடி அல்ல, பூமியில் உள்ளவைகளை, உலகத்திலே உள்ளவைகளை, அழிந்து போகிறவர்களை, இதற்காகவே நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். We are continuing to plan not on the right hand of God, nor the throne of God, about those things that are worldly and these perishing things of the world. ஆவிக்குரியவர்களை நினைத்துக் கொள்கிறோம். We assume ourselves to be spiritual. ஆனாலும் தேவ சித்தத்தின்படி நாம் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய தெரியவில்லை. But we, according to the will of God, are unaware about doing the ministry of God. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை. We have not learned to pray according to the will of God. என்னுடைய சுய சித்தம் தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு வேறே திசையிலே என்னை கொண்டு போய் கொண்டே இருக்கலாம். My self will might be taking away in a different direction from the will of my Father. ஆவியானவர் நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார். Yes, the Spirit of the Lord has come in our midst. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is working in our midst. வல்லமையோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working with power. உன்னை நான் கழுகை போல மாற்றுவேன். I will transform you like an eagle. நீ மொட்டை அடிக்கும்படியாக நான் செய்வேன். I will make you to become bold. நீ புலம்பும்படியாக நான் செய்வேன். I will enable you to நீ lament. என்னை நோக்கி கூப்பிடுவாய். You shall be delivered. நீ கண்ணீர் விடுவாய். You will weep. ஒரு கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை நான் தருவேன். I will give you the experience of the garden of Gethsemane. இயேசுவை போல நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray like Jesus. கெத்செமனையிலே இயேசு ஜெயித்தது போல. Oh, as the Lord Jesus prayed in பலத்த Gethsemane, சத்தத்தோடு, with strong tears, கண்ணீரோடு, with crying, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி, looking unto him that is able to save from death. இதோ ஒரு ஜெப ஆவி நம்முடைய நடுவிலே இறங்குகிறது. Oh, a spirit of prayer is descending in our midst. ஆவியானவர் நம்மை The உயிர்ப்பிக்கிறார். Spirit of the Lord is reviving us. நீ தீக்குருவியாய் இருக்கவே மாட்டாய். You will never remain an ostrich. தீக்குருவியாய் நீ இருக்கவே மாட்டாய். You will never remain an ostrich. நீ வரும்போது ஒரு தீக்குருவியாய் வந்திருக்கலாம். Probably you would have come as an ostrich when you came in. இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திற்கு, இந்த மைதானத்திற்கு நீ வரும்பொழுது ஒரு தீக்குருவியாக நீ வந்திருக்கலாம். When you had come to this Maidan on the third day's meeting, you would have come as an ostrich here. ஆனால் கர்த்தர் உன்னை கழுகை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். But the Lord is transforming you like an eagle.
கழுகை போல சட்டைகளை உனக்கு தருகிறார். He is giving you wings like the eagle. நீங்கள் காத்திருக்க போகிறீர்கள். You are going to tarry. புது பலன் அடைய போகிறீர்கள். You are going to be renewed. கெத்செமனே ஆவி இறங்குகிறது. The spirit of Gethsemane is descending. கெத்செமனே ஆவி இறங்குகிறது. Spirit of Gethsemane is descending. கெத்செமனே ஆவி இறங்குகிறது. The spirit of Gethsemane is descending. கெத்செமனே ஆவி இறங்குகிறது. Spirit of Gethsemane is descending. வேர்வை இரத்தமாய் மாறட்டும். வேர்வை இரத்தமாய் மாறட்டும். Let the sweat become as blood. வேர்வை இரத்தமாய் மாறட்டும். Let the sweat become as blood. ஆவியானவர் இறங்கி வருகிறார். The spirit of the Lord is coming to ஒரு descend. மறுரூபத்தின் வேலையை உங்களுக்குள்ளே செய்கிறார். And he is doing a work of transformation. ஜெப வீரர்களாய் உங்களை மாற்றுகிறார். And he is making you a prayer warrior. ஜெப வீரர்களாய் உங்களை He மாற்றுகிறார். is making you a prayer warrior. உங்களுடைய நித்திரை அவர் எடுத்து விடுகிறார். Remove your slumber. நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். You are going to pray. விழித்து விழித்து ஜெபிக்க போகிறீர்கள். You are going to watch and watch and ஜெபித்து pray. ஜெபித்து ஜெயிக்க போகிறீர்கள். You are going to pray and overcome. நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். And you will receive the throne. நீங்கள் மறுரூபத்தை You பெறுவீர்கள். will be transformed. நீங்கள் சிங்காசனத்தை சுதந்தரிப்பீர்கள். You will inherit the throne. இதோ கெத்செமனே ஆவி இறங்கி வருகிறது. Lo, the spirit of Gethsemane is coming down. பெற்றுக்கொள்ளுங்கள். Let us tarry. பெற்றுக்கொள்ளுங்கள். Let us receive. Let பெற்றுக்கொள்ளுங்கள். us receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Let us receive. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, அந்த ஆவி உள்ளத்திலே வந்தால் வெல்வேகத்திலே, அந்த ஆவி உள்ளத்திலே வந்தால் வெல்வேகத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, அந்த ஆவி உள்ளத்திலே வந்தால் வெல்வேகத்திலே, அந்த ஆவி உள்ளத்திலே வந்தால் வெல்வேகத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, கெத்செமனே தோட்டத்திலே கஸ்திப்பட்ட நானே, அந்த ஆவி உள்ளத்திலே வந்தால் வெல்வேகத்திலே, 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 அந்த ஆவி உள்ளத்திலே. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்க. எல்லாரும் கை தட்டி 5 நிமிடம் ஆவியில் நிரம்புங்கள். இன்றைக்கு இரவு உன்னுடைய வீட்டில் தேவன் உனக்கு ஒரு ஜெபாவியை தரப்போகிறார். உன்னுடைய தூக்கத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். முழு இரவு ஜெபிக்க ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை தேவன் தந்து விட்டார். ஆனபடியினால் வீடுகளில் சென்று முழிரவு ஜெபிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைக்காக, அபிஷேகத்துக்காக, அந்த வாஞ்சைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் செய்த எல்லா உதவி சொல்லு தேவன் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3ஆம் நாளிலும் தேவையான திவ்ய ஆலோசனை தேவன் வெளிப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ வசனம் கேட்கும்படியாக தேவன் 3ஆம் நாளிலும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்த எல்லா ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு வந்த புதிய ஆத்துமாக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவதாசனையும் கரங்களில் எடுத்தார், பாவித்தார், பிரயோஜனப்படுத்தினார். இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதற்காக தேவதாசனுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை காலை பரிசுத்த ஆராதனை கடைசி கூட்டம் மாலை 5:45 மணிக்கு எல்லோரும் வாருங்கள்.
புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள். அதுதான் இந்த வருடத்திலே நம்முடைய கடைசி ஷர்மா நகர்ல வேத பாடம். நாளைக்கும் பெரிய காரியங்கள் தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்க்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூன்றலேலியா சத்தமாக சொல்லுங்கள். ஜெபம். அருமையான ஆண்டவரே, உங்களை தாழ்த்துடைய கரங்களை தருகிற சுவாமி கத்தாவே, இந்த தேசத்தை நேசத்தை கத்தாவே, விதமான கூட்டத்தை கத்தாவே தந்தபடியால் நாங்கள் தெரிக்கிற கத்தாவே, சோத்திரிக்கிற கத்தாவே, இந்த 3ஆம் நாள் உள்ள கூட்டத்திலே ஆவியானே எங்கள் மத்தியில கத்தாவே வல்லமையோடு கத்தாவே இறங்கி வந்தபடியால் நாங்கள் தெரிக்கிற கத்தாவே, சோத்திரிக்கிற கத்தாவே, எங்கள் பாடலாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தபடியால் நாங்கள் தெரிக்கிறோம் ஐயா. சோத்திரிக்கிற கத்தாவே சுவாமி ஆண்டவரே, நேற்று தாசனை கரங்கள் எடுத்து வலிமையாய் பாய்த்த கத்தாவே அபிஷேகம் கத்தாவே வார்த்தைகளை தந்தபடியால் நாங்கள் செதுக்கிறோம் கத்தாவே, சோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சந்தித்து கத்தாவே, அந்த கேட்ட வசனத்தின்படி கத்தாவே தங்களுடைய ஜீவத்தை கத்தாவே பரிசுத்தப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிரம் கத்தாவே. அன்று கிறிஸ்தவே ஆண்டவரே, ஆடிய செய்ய இந்த நாட்களே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க ஜெகத்தினாவியை பெற்றுக்கொண்டு விழுப்புள்ள அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எப்படியாலும் கத்தாவே நாங்கள் சீயோடு கத்தாவே காணப்பட வேண்டுமே என்றுள்ளான வாஞ்சையோடு தாகத்தோடு கத்தாயை ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் நீர் கிழக்கு தயத்தாறு வேண்டி கெஞ்சிருங்கள் தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நினையாத வேளையில கத்தாவே நீர் வருவீர் கத்தாவே. அந்த வேளையில கத்தாவே வசனம் கேட்டாலும் ஒருவராயிரம் நஷ்டப்பட்டு போகாமல் அந்த வசனத்தை உட்கொண்டு கத்தாவே தங்கள் ஜீவித்தை புதுப்பித்து ஆழ்கிற காரியங்களை உற்சாகப்பட்டு அனன்பட்டு எடுத்து கத்தனுக்கு விதை கேட்டு கத்தாவே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்பட்ட வேண்டது கேட்கிறோம். மற்றும் கத்தாவே தாழ்த்து இந்த வரவிழான கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை பேச நாசனமிட கரங்களை தருகிறோம். கரங்களை எடுக்கணுமே கத்தாவே, இனிமையா பாய்க்கணுமே, என்ன கரங்களும் பிரயோகப்படுத்தணுமே கத்தாவே. தேவ கிருபையை மறைத்து நீ பாதுகாக்க வேண்டும் கத்தாவே. அன்னி ஒரு எத்தனால ஆயிரம் கத்தாவே. ஆண்டவரே, ஒருவரு நஷ்டப்பட்டு போகாது கத்தோட வேலையில காணப்பட முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்து ஆவி ஆத்மா சரியத்தை உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவே நாமத்தின் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்து விடுதலையை பெற்ற ஆசீர்வாதங்கள் பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. மூன்றலேலியா மறுபடியும் சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.